அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமாக ஒரு வீடியோ. அதாவது இங்கே சைட்டுக்கு வந்த இடத்துல லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல, அப்படியே இன்றைக்கி இந்த பேக்ரவுண்டில் வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெயிண்டிங். அதாவது நம்ம ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னா பெயிண்ட் அடிப்போம் இல்லையா, அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டி பார்ப்போம். அந்த பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒயிட் சிமெண்ட்டு அடிப்போம். இப்படி ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்ம பண்ண பிளாஸ்டிங்கை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறாங்க இல்லையா, அப்படி நம்ம அந்த டேரெக்டாக ஒயிட் சிமெண்ட் அடிக்காமல் கூட நம்ம பட்டி பார்க்கலாம். எதுக்காக நம்ம இப்படி டேரெக்டாக பட்டி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேம்னஸ்லாம் வருது இல்லையா. இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி சோறில் ஈரப்பதம் வருது, பெயிண்டெல்லாம் உரியுதுங்க இல்லையா நிறையா. அப்படி உரியாமல் இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம இது ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போது டைரெக்டாக பூசியிருப்போம் பாருங்கள். பூசின பாலில் நம்ம டைரெக்டாக பட்டி பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் இடையில இருக்கிற சின்ன சின்ன ஹோல்லாம் வந்து பட்டி போயிட்டு நல்லா பேக் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரீசன் அதுங்களா. ரெண்டாவது, இப்படி பட்டி ஃபுல்லாக பேக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பட்டி வந்து ஃபுல்லாக வந்து உதிர வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுக்காக தான் நம்ம அந்த ஒயிட் சிமெண்ட் இல்லாமல் டைரெக்டாக பட்டி பார்க்குறது. நான் உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதாவது டைரெக்டாக செவரில் எப்படி நம்ம பட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு பில்டிங்குக்கு ரொம்ப முக்கியமானது பெயிண்டிங். அதாவது கட்டுமானத்தோட கடைசி நிலையாக நம்ம பெயிண்டிங் பண்ணி தான் நம்ம கட்டின வீட்டை வந்து எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நம்ம காமிக்க முடியும். ஸோ இந்த வண்ணப்பூச்சில் நம்ம எப்படி பண்ணுறோம் பேசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது பட்டி பார்க்குறோம் இல்லையா, புட்டி, வால் புட்டின்னுவாங்க. அதை நம்ம சொல்லும்போது பட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த பட்டி பார்க்குறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது நார்மலாக பட்டி பார்க்குறதுக்கும் ஒயிட் சிமெண்ட் அடித்து பட்டி பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூசிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைரெக்டாக புட்டி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து பூசின செவுரு சரிங்களா, அதாவது பிளைன் வால். இதில் வந்து ஒயிட் சிமெண்ட் வெளியில் நீங்கள் அவுட்ருக்கு அடிக்கிறதுனா அடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து இன்னர் மட்டும்தான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இன்னரில் எப்படி நம்ம வால் பட்டி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் பார்க்குறோம். இது மாதிரி பிளைன் செவுரு இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அதாவது பிசிறு இல்லாமல், உதிரி கலவை, டஸ்ட்டு கலவை அது எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். இது அவுட்ரு சாம்பிள். இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பட்டி மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ஏசியன் வால் புட்டி யூஸ் பண்ணுறோம். இதில் நிறையா பிராண்டு இருக்குது. நமக்கு என்ன தேவை, எந்த காஸ்ட் எஃபெக்டில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. இப்படி நம்ம கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம். கையில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, அந்த பட்டி வந்து கட்டி சேராமல் இருக்கணும். அதாவது கட்டியாக இருந்தது, சின்ன சின்ன துகள்லாம் சேராமல் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா வாலில் வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது அந்த இடம் வந்து பெயிண்டிங் உரியாக இருக்குது. ஸோ மிக்சிங் நல்லா பண்ணிவிட்டு, அதாவது கட்டி இல்லாமல் பண்ணணும். அதுதான் நம்ம பட்டி பார்க்குறதுல முதல் நிலையாக நம்ம செக் பண்ண வேண்டியது. பாருங்கள், இது வால், டைரெக்டாக வாலில் பட்டி பார்த்துருக்கு. அதாவது இதில் பிஓபி பார்த்து பட்டி பார்த்துருக்காங்க. இது பிஓபி அண்ட் பட்டியை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து பட்டி, அதாவது ஒயிட் கலரில் இருக்க, பியூர் ஒயிட்டில் இருக்கிறது பட்டி, ஏஷியன் பட்டி. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பிஓபி. நம்ம சொன்ன மாதிரி நம்ம பிஓபி பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிஓபி பார்த்துட்டு அதுக்கு மேலே வால் பட்டி பார்த்துருக்கு. சரிங்களா. இப்போது நீங்கள் இந்த ஃபினிஷிங்கில் இருக்கிற பாருங்கள், இது வந்து அவுட்ருக்கு தேவையான சாம்பிள். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அவுட்டரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணால் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெயிண்டரையோ உங்கள் கான்ட்ராக்டரையோ கேட்டிங்க அப்படின்னா
சும்மா ஒரு 1:1 1/2ல் நமக்கு தேவையான டிசைனோ தேவையான கலரையோ மிக்ஸ் பண்ணி அடித்து காமிப்பாங்க. இது மாதிரி நம்ம அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம். சாம்பிள் பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது மிகச்சரியான வழிமுறை. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பெயிண்ட் பிடிக்கல அப்படின்னா அது நம்ம மனசுக்கு சரியாக இருக்காது இல்லையா? எத்தனையோ தடவை பெயிண்ட்டை வேணால் மாற்றிக்கலாம். பட் முதல் முறையாக கட்டிட்டு நம்ம பெயிண்ட் மாற்றுறது மிகச் சிரமமானது. ஸோ சாம்பிள் பெயிண்ட் பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா இந்த டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடு முழுமை பெறும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது பட்டி பார்த்த இடத்த நம்ம செக் பண்ணணும். அதாவது உங்களுக்கு பட்டி பெயிண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. செவுரு வெள்ளையாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த செவுத்தில் அலையாக வராமல் இருக்கும். மேடு பள்ளம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அது மோஸ்ட்லி டியூப் லைட் வச்சு செக் பண்ணுவாங்க கிட்டத்தில். அப்படி இல்லைன்னா கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு செவுத்தில் கிராஸாக நின்று அடித்து செக் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த கையில் தேய்க்கிறோம்ல, இது தேய்ச்சி ஃபினிஷிங்கான வால் கையில் பார்த்தீங்களா ஒட்டலை. ஆனால் ஃபினிஷிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்மூத்னஸ் மட்டுமே வச்சு நம்ம பில்டிங்கில் நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முடிவுக்கு வர முடியாது. நான் சொன்ன மாதிரி அந்த செவுத்தில் அது மேடு பள்ளம் வராத அளவுக்கு இப்போ தெரியாது. நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டினதுக்கப்புறம் தான் இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற டிஃபெக்ட்டு குறைகள் என்னென்னு தெரியும். பாருங்கள், அந்த செவுரை தேய்ச்சதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டு ஃபினிஷிங்கில் இருக்குது. சரிங்களா? இதையே நம்ம இப்போ செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை நடந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுக்காக நம்ம திருப்பி செக் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம செஞ்ச வேலையை சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம மன திருப்தி கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறோம், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வால் சுவரில் பட்டி ஏற்றலாம். அப்படி ஒயிட் சிமெண்ட் அடித்து தான் பட்டி ஏற்றணும் அப்படின்னா எந்த தப்பும் இல்லை. ஒயிட் சிமெண்ட் அடிக்காமல் ஏற்றலாம். ஒயிட் சிமெண்ட் அடிக்கும் போது என்ன தப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணாமல் ஒயிட் சிமெண்ட் மட்டுமே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாலில் எந்த டேம்னஸ் வராது, வால் பெயிண்ட் உதிராது, ஈரப்பதம் எல்லாமே குறைவாக இருக்கும். வர வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒயிட் சிமெண்ட் அடித்து நீங்கள் பட்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஒயிட் சிமெண்டில் சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். சுண்ணாம்பு இல்லாமல் வெறும் ஒயிட் சிமெண்ட்டை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டி நம்ம பல விதமாக பார்க்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டி பார்க்குறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பட்டி செவுத்தில் ஏற்றுறது. மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், அதாவது காஸ்ட்லி இருந்தாலும் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த வேலை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோவில் பாருங்கள் நீங்களே.